அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்டேட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம எந்த ஸ்டாக்ஸையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ செபி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்ல. நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இப்போ பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. என்னதான் ட்ரம்ப் வரி விதிப்பேன் ஆகும்னு மிரட்டுறாரு, ஒரு பக்கம் நம்ம கிட்ட கொஞ்சம் கெஞ்சறதுமா போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் போனாலும் நம்ம மார்க்கெட் ஓரளவு பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. பெரிய இறக்கம் இல்லை. அதை பத்தி கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ மார்க்கெட் நிலவரம் என்ன நடந்துட்டு இருக்கு சார்? மார்க்கெட் இப்போ என்ன நடந்தாலும் இப்போ கொஞ்சம் அப்படி பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. அந்த 25,000 திருப்பி டச் பண்ணல அப்படின்னாலும் அதுகிட்ட திருப்பியும் மறுபடியும் வந்துருச்சு. சோ இது இந்த பாசிட்டிவ்க்கு இப்போ வேர்ல்டு நியூஸ், ஆனா நமக்கு இன்னும் எதுவும் சாதகமா வரல. ஏன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ட்ரம்ப் இந்தியாவுக்கு 100% ரஷ்யாவை பணிய வைக்கணும்னா இந்தியாவுக்கு 100% வரி விதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் வேர்ல்டுல நெருக்கடி இருக்கு. ஆனாலும் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவா தான் போகுது. எப்படின்னு சொல்லுங்க சார். பொதுவாகவே உலக செய்திகள் அதுல குறிப்பா மேக்ரோ ஃபேக்டர்ஸ் தான் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல நிப்டி 100 பாயிண்ட் மேலவும், சென்செக்ஸ் 300 பாயிண்ட் மேலவும் ஏறி முடிஞ்சிருக்கு. குறிப்பா நிப்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த 25,000 அப்படின்றது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்ப அங்கதான் அது இடிச்சுட்டு நிக்கிறத நம்ம பாக்குறோம். இதை தாண்டினாலும் 25,150 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இது ஓவராலா நம்ம டெக்னிக்கல் வியூ. ஆனா மார்க்கெட் டொமஸ்டிக் சைட்ல பார்க்கும்போது we have lot of positive things. குறிப்பா ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் அப்படின்றது இந்தியாவுடைய அந்த ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். ஏற்கனவே Q1 நம்ம ஜிடிபி growth ஒரு வலிமையான ஒரு வளர்ச்சியை காட்டியிருக்கிறோம். ஸோ இந்த ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் இன்னும் மொமெண்டத்தை ப்ரொபல் பண்ணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் கிரியேட் ஆயிடுச்சு. அதை ஒட்டி மார்க்கெட்டும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சதை நம்ம பார்த்தோம். அதே சமயம் யுஎஸ் ரிலேட்டடான நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ட்ரம்ப் போட்டிருக்க டேரிஃப் 25+25 50 அது ஒரு பெரிய பேர்டன்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு சினாரியோல இப்ப லேட்டஸ்டா வந்துட்டு இருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது செய்தியாளர்களிடையே பேசும்போது ட்ரம்ப் சொன்னார், நாங்க இந்தியா கூட இன்னும் நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு செய்தி அப்படின்றது ஒருவேளை இன்னும் இந்த நெகோசியேஷன்ல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வருமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இப்போது வந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால யுஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா ரிலேட்டடான நியூஸா நம்ம சொல்றதா இருந்தாக்கா இந்த ட்ரம்போட ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நம்புது மார்க்கெட். ஓகே, நெகோசியேஷன் இந்தியா கூட இன்னும் அது முடிஞ்சிடல, நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதே நேரம் குளோபல் மார்க்கெட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப யுஎஸ் பொறுத்த வரைக்கும் அதனுடைய முக்கிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவுல ஒரு ஏற்றத்தை தொட்டுட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். குறிப்பா மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அமெரிக்காவினுடைய முக்கிய குறியீட்டு எண்கள் அப்படின்னு சொல்லும்போது டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹிஸ்டாரிக்கல் ஹை, அவங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க புதிய உச்சங்கள் கிட்ட தொட்டுட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த மாதிரியான ஒரு ஏற்றம் அப்படின்றது யூஎஸ்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபெட் ரிசர்வனுடைய மீட்டிங் அப்படின்றது இப்போ செப்டம்பர் மாசம் நடக்க இருக்கு 16-17 தேதியில. அந்த யுஎஸ்னுடைய மத்திய வங்கி பெடரல் ரிசர்வனுடைய மீட்டிங்ல கண்டிப்பா ஒரு வட்டி விகித குறைப்பு நிகழும் அப்படின்றது ஏற்கனவே ஃபெட் ரிசர்வ் சேர்மன் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, நாங்க வட்டி விகித குறைப்பு அடுத்த மீட்டிங்லன்னு சொல்லிட்டு. அதனால மார்க்கெட் ஏற்கனவே அந்த குறைப்புக்கு எதிர்பார்த்து டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. டிஸ்கவுண்ட்னா அது எதிர்பார்த்து ஏறிடுச்சு. குறைஞ்சபட்சம் 25 பேசிஸ் புள்ளிகள் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கூடவே அமெரிக்காவினுடைய லேபர் மார்க்கெட் டேட்டா, வேலையில்லா திண்டாட்டத்தின் அளவு பாத்தீங்கன்னா கூட்டிட்டு இருக்கு. அதனாலையும் வட்டி விகித குறைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்ப 25 பேசிஸ் புள்ளிகளுக்கு பதிலாக 50 பேசிஸ் புள்ளிகள் கூட குறைக்கிறதுக்கான வாய்ப்பு வருமோ அப்படின்னு இன்னொரு ஒரு பாசிட்டிவான எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். அதே நேரம்
பாண்ட் ஈல்டு அப்படின்றதும் இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்குது. 10-year பாண்ட் ஈல்டு அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறோம். சைனாவோட டேட்டா எதிர்பார்க்கப்படுகிறது. சைனாவோட சிபிஐ டேட்டாவும் பிபிஐ டேட்டாவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அது வந்து ஒரு டிமாண்டை வந்து கூட்டி வைக்குமா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே நேரம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் Q1 அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் காலாண்டினுடைய முடிவுகள் என்பது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஒரு குறைவான அளவு தான் வந்து இந்திய பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் இருப்பதா பார்க்கப்படுகிறது. நிப்டியினுடைய இபிஎஸ் growth வந்து ஸ்லோ டவுன் அப்படின்னு 7.4% இயர் ஆன் இயர்ல குறைஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால ஒட்டுமொத்தமா ஒரு பாசிட்டிவ் செய்தியா இருந்தாலும் Q1 வந்து அவ்வளவு பாசிட்டிவா இல்ல அப்படின்றத நம்ம முடிவா பார்க்க வேண்டியிருக்கிறது. சோ இதுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் பிரைஸனுடைய வாலட்டாலிட்டி இப்போ எல்லாம் போய் திரும்ப மிடில் ஈஸ்ட்ல ஒரு டென்ஷன் வருது, ஆயில் பிரைஸ் ஏறுமான்னு எல்லாரும் இன்னொரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆயில் பிரைஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்ப கத்தார்ல இருக்கக்கூடிய ஹமாஸ் லீடர்ஸோட வீடுக்கு மேல பாம்பு போட்டிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத தலைவலியா இன்னும் கொஞ்சம் திருகுவலியா மாத்திர மாதிரியான ஒரு விஷயமா பாக்குறோம். சோ இதையும் தாண்டி நம்ம உலக சந்தைகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு ஏறக்குறைய எல்லா சந்தைகளுமே, அதாவது ஆசிய சந்தைகள்ல ஜப்பான் நிக்காயில ஆரம்பிச்சு ஹாங்காங்கோட ஹாங்சங், தைவான் சந்தை, சவுத் கொரியா காஸ்மி சந்தை, சீனாவோட ஷங்கை, அது மாதிரி எல்லா சந்தைகளுமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால உலக சந்தைகள் பாசிட்டிவ், நம் சந்தையும் பாசிட்டிவா முடிஞ்சிருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் ரெண்டு விஷயத்தை தான் இப்ப முன்னோக்கி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்னு, ஃபெட் ரிசர்வ்னுடைய ரேட் கட் உலக சந்தைகளுக்கு சாதகம். ரெண்டாவது, டாரிஃப் நெகோசியேஷன் இன்னும் இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டு தான் நம்ம மைண்டுக்குள்ள இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ரேஷனலைசேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி அது லாங் டேர்ம் பாசிட்டிவ். அதனால தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல அது வந்து வளர்ச்சி எப்படி வருதுன்றத பார்த்து தான் சொல்ல முடியும். இருந்தாலும் இப்ப ஆட்டோமொபைல் செக்டார்ல இமீடியட்டா அதுக்கு டக்கு ஏறி போச்சு இல்லையா? சோ 15% கிட்டத்தட்ட நிறைய கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் ரீசெண்டா ஏறினதை பார்த்தோம். அதுல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும், உச்சத்துல வாங்கி மாட்டிக்கூடாது. ஓகே சார். ஸோ செக்டார்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு சார் இப்போ இந்த மார்க்கெட்டோட பாசிட்டிவ்க்கு அப்புறம்? ஸோ செக்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய எக்ஸப்ட் ஆட்டோ செக்டார் ஏறக்குறைய மீதி எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கு முக்கியமா காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆட்டோ செக்டார்ல வந்து ஏற்கனவே நிறைய ஏறி போச்சு. அதனால அதுல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருது. ரெண்டாவது, சில முக்கிய நிறுவனங்கள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, நாங்க வந்து growth ரேட்லாம் அந்த அளவுக்குலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வீக் கைடன்ஸ் கொடுத்திருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு ஹீரோ மோட்டார் கார் போன்ற நிறுவனங்கள்லாம். சோ அதனால அந்த ஒரு கைடன்ஸ் வந்து வீக்கா இருக்கும்போது இவ்வளவு தூரம் ஏறி போச்ச சந்தை, அதனால இருந்த வரைக்கும் வந்த வரைக்கும் லாபம் எடுத்துடலான்ற நோக்கத்துல கூட தற்போது சந்தையில வந்து அந்த ஆட்டோமொபைல் செக்டார்ல ஒரு வீக்னஸ் வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். மற்ற சந்தைகள் பார்க்கும்போது இன்னைக்கு பேங்கிங் செக்டர் ஓரளவுக்கு ஏறி இருக்குது. ஆனாலும் கூட ஒரு காஷனை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்ப ஏறி இருக்கிறது வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்துச்சுன்னா நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். பொதுவா அதை தாண்டி மேல ஏறினா வலு சேர்க்கும், ஆனா மேல சேர்ந்தாலும் செல்லிங் பிரஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில இப்ப பேங்கிங் செக்டார் எடுத்தீங்க அப்படின்னா அதுலயும் ஒரு அழகா இன்னைக்கு ஏறின மாதிரி இருந்தாலும் கூட ஒரு டோஜி மாதிரியான ஒரு ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. அதனால நமக்கு இது கவனமா தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலை கூட சொல்லிக்கிட்டே வரேன். எஃப்எம்சிஜி செக்டார் அப்படின்றது ஒரு நம்ம ப்ராஃபிட் புக்கிங்லாம் நடந்து அதுக்கு பிறகு மடமடன்னு 2-3 நாள் இறங்குனதை பார்த்தோம். இப்ப மீண்டும் மெல்ல பையிங் வருது, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் பையிங் நடக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்களாம் ஒரு லாங் டேர்ம் பேசிஸ்ல இறங்கும் போதெல்லாம் கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஃபார்மா செக்டாரை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு வீக்னஸ் இருந்ததை நம்ம பார்த்தோம். நடுவுல குறிப்பா சில நிறுவனங்கள் மீது, ஆரோ ஃபார்மா இந்த மாதிரியான நிறுவனங்கள் மீது அமெரிக்காவினுடைய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஏறக்குறைய நிறைய குறைபாடுகளை தெரிவிச்சிருக்காங்க அந்த ஃபேக்டரியில. அதனால அமெரிக்கா அது ஒரு விஷயம். ரெண்டாவது, டாரிஃப் விஷயத்துல ட்ரம்ப் வந்து இன்னும் நான் இனிமேல் தான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஃபார்மா செக்டார் மேல ஏதாவது டாரிஃப் வருமா அப்படின்ட்டு. சோ அதனாலயும் அந்த இடத்துல அந்த செக்டார் அப்படின்றது கொஞ்சம் கீழே இருந்தது. ஆனா வேல்யூ பையிங் அப்படின்ற அடிப்படையில இப்ப கொஞ்சம் அங்கங்க வாங்குதல்ங்கிறது. அதனால இன்னைக்கு ஃபார்மாவும் ஓரளவுக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் பெரும் வீழ்ச்சியில இருந்த ஐடி, அதாவது கடந்த கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4-5 நாளா டக்குன்னு விழுதுட்டே இருந்தது.
ஆனா ஒன்ஸ் இன்ஃபோசிஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, நாங்க வந்து பைபேக் பண்ண போறோம் 1900 கோடிக்கு அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது அந்த செக்டாருக்கு பெரிய அளவுல ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. அப்படின்னு சொன்னா இந்த விலை எல்லாம் ரொம்ப கம்மி, எங்களுடைய விலை அப்படின்றது இன்னும் வந்து பெட்டரான விலைக்கு ஒர்த்து அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தம். ஸோ அந்த பைபேக் நியூஸ் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 1800 சில ரூபாய்க்கு நாங்க வாங்க போறோம், 1810 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விலைக்கு இதை நாங்க வாங்க போறோம் அப்படின்னு அவங்க கொடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ன்றது அந்த பங்கு கடகடன்னு ஒரு 5% கிட்டத்தட்ட மேல் நோக்கி ஏற்றியதை நம்ம பாக்குறோம். அதே நேரம் அந்த செக்டாருக்கும் அது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு கடந்த 2 நாட்களாக அப்படின்னு பாக்குறோம். கடைசியா மெட்டல் பார்க்கும்போது, ஸோ மெட்டல் செக்டார் அப்படின்றது ஏற்கனவே ஒரு உச்சத்துல தொட்டுக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். அது இன்னும் கொஞ்சம் மேல தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குது. ஆனா இந்த ஏற்றம்ன்றது திரும்ப டோஜி வகையான ஏற்றம், கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை நம்ம சொல்றோம். ஸோ மெட்டல்ல பொசிஷன் வச்சிருக்கவங்க ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் ரெடியா இருக்கணும், பார்த்து கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கு. இறங்க ஆரம்பிச்சா டக்குன்னு அதுல வந்து புக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக மிட் கேப் ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் நல்ல வலிமையான ஒரு ஏற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிப்டினுடைய ஏற்றத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை விட ஒரு கணிசமான அளவுக்கு வலிமையான ஒரு ஏற்றத்தை ஸ்மால் கேப் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மிட் கேப் பங்குகளும் பாத்தீங்கன்னா மிக அதிகமான ஒரு வலிமை, அதாவது நிப்டி ஏறினது என்னமோ ஒரு சின்ன ஏற்றம் தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 0.42ன்னு சொல்றோம். ஆனா ஸ்மால் கேப் அப்படின்றது 0.73யும் மிட் கேப் வந்து 0.95 அப்படின்னு சொல்லக்கூடிய வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆக ஒட்டுமொத்தத்துல பார்க்கும்போது செக்டார்ஸ்ல ஆட்டோமொபைல் தவிர மீதி எல்லாமே வலிமை காட்டியிருக்கு. ஓகே சார். ஸோ ஓவராலா மார்க்கெட் வந்து எதனால பாசிட்டிவா இருக்கு அப்படின்றத சார் சொல்லிட்டாரு. சார் நம்மளோட அடுத்த கிளாஸ் சொல்லுங்க சார். அடுத்த வகுப்பு அப்படின்றது நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்பவே தயாராகணும் இல்லையா. கடைசி நேரத்துல போய் நம்ம கொஞ்சம் குறைவான கால அளவு இருக்கும்போது நிறைய பணத்தை சேர்க்க முடியாது. அதனால அதுக்கான ஒரு கார்பஸ் தயார் பண்றதுக்கு இப்பவே ரெடி ஆகணும். அதுக்கான ஒரு போர்ட்போலியோ எப்படி தயார் பண்ணணும், கம்பெனி எப்படி செலக்ட் பண்ணணும், எந்தெந்த விலைக்கு வாங்கணும் அப்படின்றதும், அதே மாதிரி ஒரு ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு நம்ம எந்த மாதிரியான வழிமுறையை பின்பற்றணும் அப்படின்றதையும் படிக்கிற பயிற்சி வகுப்பு தான் இந்த மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம். இதுல அவங்க படிச்சு முடிக்கும் போது ஒரு வலிமையான டெக்னிக்கல் அனலிஸ்டாகவும் ஃபண்டமெண்டல் அனலிஸ்டாகவும் மாறுவாங்க. இதன் மூலமாக அவங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு ஷார்ட் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு ஆயத்தமும் ஒரு மாடலும் நம்ம அதில் படிப்போம். ஸோ இதை படிச்சு முடிக்கும் போது ஒரு முழுமையான அனலிஸ்ட் அவங்க மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மண்டே டு ஃப்ரைடே இரவு 8 to 9 மணிக்கு ஆன்லைன்ல 4 வாரத்துக்கு நானே தான் எடுக்கிறேன் தமிழ்ல. அதனால இது ஒரு அரிய வாய்ப்பு, இது சரியா பயன்படுத்திக்கலாம் எல்லாரும். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ்லலாம் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணால் கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. குறிப்பாக நம்ம வியூவர்ஸ்லாம் இந்த மாதிரி கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சார் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் வேற கொடுக்குறாரு. நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நிறையவே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறையவே ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பணத்தை போட்டு நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவும் வந்து கற்றுக்கிட்டு முதலீடு பண்ணுங்க, அது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும், ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.